அன்பிற்கினியவர்களே, வணக்கங்களுடன் இன்றைய நாள நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை கற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மரணத்திற்கு பின்னதாக உள்ள நமது வாழ்க்கை, இரகசிய வருகையின் காட்சி, தேவனை அறிந்து அவரது அன்பை அனுபவிப்பவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மேன்மையான வாழ்வு மற்றும் பல தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முழு கவனத்தோடு சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலம் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட ஜெபத்தோடு கேளுங்கள். பிரியமான வேதாராய்ச்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியில் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியை தியானித்தோம். தெசலோனிக்கேயர் சபையிலே விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சில விசுவாசிகள் மரித்து போனபடியால் இயேசுவின் வருகையிலே அவர்கள் நிலை என்ன ஆகும் என்பதை குறித்த கேள்விக்குறி உண்டானது. இந்த சந்தேகத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு தீமோத்தேயு மூலமாக தெரியப்படுத்தினார்கள். அந்த சந்தேகங்களை தீர்க்கும்படியாகத்தான் அந்த பகுதியை பவுல் எழுதியிருக்கிறார். நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல இந்த விசுவாசிகளும் துக்கப்படக்கூடாது என்றும், மரணம் என்பது நிரந்தரமான அழிவு அல்ல, அது ஒரு நித்திரை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்தெழுதலில் எல்லா சரீரங்களும் உயிரோடு எழும்பும். மரணத்தை நித்திரை என்று குறிப்பிடும் மற்றும் ஒரு வேத பகுதியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரே சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். பூமியின் தூளானது மீண்டும் பூமிக்கு திரும்புகிறது. அதுதான் நமது சரீரம். ஆனால் ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. ஒரு கிறிஸ்தவன் தனக்கு அருமையான ஒருவரை இழக்க கொடுக்கும் பொழுது அவனுக்கு துக்கம் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலேயும் ஒரு நம்பிக்கை உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் இன்று நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவும் மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை இங்கே முதலாவது கூறுகிறார். மட்டுமல்ல, இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு நித்திரையாக இருந்தார், விழித்தார் என்று சொல்லப்படவில்லை. மிக தெளிவாக இயேசு மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சரீர பிரகாரமான மரணம். அதுதான் நம்முடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்து போகிற போது நடைபெறுகிற காரியம். இதைத்தான் பொதுவாக நாம் மரணம் என்று சொல்கிறோம். ஆதாம் பாவம் செய்த பின்னரும் சரீர பிரகாரமாக உடனே மரிக்கவில்லை. அதன் பின் 930 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தான். இரண்டாவதாக ஆவிக்குரிய மரணம், மாம்சீக சிந்தை மரணம் என்று பவுல் சொல்கிறார். இது தேவனை நம்மை விட்டு பிரிக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே அந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னது அங்கே நடைபெற்றது. மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆதாம் தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டான். தேவனை விட்டு தூரமாய் ஓடினான். தேவன் அவனை தேடி வந்தாலும் அவன் ஒளிந்து கொண்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டானது. ஆதாம் அந்த மரத்தின் கனியை புசித்த நாளிலே ஆவிக்குரிய மரணம் அடைந்தான். ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பவுல் எபேசு சபையாருக்கு எழுதிய கடிதத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறார். ஒரு பிரசித்தி பெற்ற நீதிபதி வெவ்வேறு இடங்களுக்கு சென்று இன்று வாழும் கோடிக்கணக்கான மக்கள் மரிக்கப் போவதில்லை என்று பிரசங்கித்து வந்தார். அவரை தொடர்ந்து வந்த பாப்டிஸ்ட் திருச்சபையைச் சேர்ந்த ஒரு ஊழியர், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் ஏற்கனவே மரித்து விட்டார்கள் என்று பிரசங்கித்தார். ஆம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து விட்டார்கள். மூன்றாவது மரணம் நித்திய மரணம். இது நித்தியமாய் தேவனை விட்டு பிரிக்கப்படும் ஒரு நிலைமை. இந்த மரணத்தை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறேன். கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். சரி, இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு என்று அவர் குறிப்பிடுவதின் காரணம் என்ன?
அவர்கள் கேள்விக்கான தேவனுடைய பதிலை அவர் கொடுக்கிறார் என்ற நிச்சயத்தோடு அவ்வாறு சொல்லுகிறார். தங்களுக்கு அருமையான மரித்து போன விசுவாசிகள் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா இல்லையா என்பதை குறித்த சந்தேகத்திற்கு பதிலாக மிக திட்டவட்டமாக அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வருகையில் உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. அவர்கள் முந்திக் கொள்ளுகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்னர் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கவனித்தீர்களா? கர்த்தர் தாமே இறங்கி வருவார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? அவர் தேவதூதர்களை அனுப்பி வைக்கிறதில்லை. ஆனால் பூமியில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது அவர் 4 திசைகளுக்கும் தமது தூதர்களை அனுப்பி வைப்பார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை ஒன்று கூட்டும்படியாக அவர் அவ்வாறு அனுப்பி வைப்பார். அவர்களில் இஸ்ரவேலரும் இருப்பார்கள், இஸ்ரவேலர் அல்லாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் இரகசிய வருகையிலே தேவதூதர்களின் பணிவிடை இல்லை. தூதர்கள் இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள். அப்பொழுது அவரை குறித்து என்ன கூறப்பட்டது? தாவீதின் குமாரன் பிறந்திருக்கும் புதிய ஒரு ராஜா என்று அறிவிக்கப்பட்டது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் தேடி சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்தார்கள். இதற்கு எதிர்மாறாக திருச்சபைக்கு அஸ்திபாரம் விடப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளன்று அங்கே எந்த தேவதூதர்களும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்தார். திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவே இறங்கி வருவார். தேவதூதர்கள் இஸ்ரவேலரோடு கூட தொடர்புடையவர்கள். சபையோடு கூட அவர்களுக்கு தொடர்பு இல்லை. கர்த்தர் ஆரவாரத்தோடு பெரிய சத்தத்தோடு கூட இறங்கி வருவார். லாசருவே வெளியே வா என்று அழைத்த குரல் நமக்கும் அழைப்பு கொடுக்க இருக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் தேவதூதர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லலாம். இல்லை, அவருடைய சத்தமே பிரதான தூதனுடைய சத்தத்தை போல் துணிக்கப் போகிறது. அவருடைய அந்த குரல் மகிமையையும் அதிகாரத்தையும் தெரிவிக்கிறது. தேவ எக்காலம் என்று சொல்லப்படுவது என்ன? அப்படி என்றால் எக்காலங்கள் ஊதப்படுமா? இல்லை பெரியமானவர்களே, அவருடைய குரலே எக்கால சத்தம் போல் இருக்கும். அப்படியானால் எப்படி இவ்வளவு திட்டமாக சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 பத்மோ தீவில் யோவான் இருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை அவர் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது என்ன சத்தம் என்று யோவான் திரும்பி பார்த்தார். அங்கு மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை கண்டார். மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் குரல் தான் அது. எக்கால சத்தத்தை போன்ற குரல். காபிரியேல் தூதன் எக்காலம் ஊதுவான் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். காபிரியேல் தூதனிடம் எக்காலம் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அப்படியே அவனிடம் ஒன்று இருந்தாலும் அது அவனுக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு காபிரியேல் தூதனின் உதவி தேவையில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது காபிரியேல் தூதனா வந்து அவருக்கு உதவி செய்தான். இயேசு லாசருவின் கல்லறையண்டில் நிற்கும் பொழுது, காபிரியேலே, இப்பொழுது நீ கீழே வந்து இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப எனக்கு உதவி செய் என்று கேட்டாரா? இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. திருச்சபையை பார்த்து அவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது விசுவாசிகள் அத்தனை பேரும் கல்லறையை விட்டு எழுந்து செல்வார்கள். தொடர்ந்து பாருங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மீண்டும் இந்த வசனத்திலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதுதான் திடீரென ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இது மிகவும் ஒழுங்கும் கிரமமுமாக நடைபெறப் போகிற ஒரு காரியம். மரித்தோர் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். இப்பொழுது ஸ்தேவான் கல்லறையை விட்டு எழும்புவான். ஸ்தேவானே முதல் இரத்த சாட்சி. ஆனபடியால் அவனே இந்த விசுவாசிகளின் கூட்டத்தில் முன் செல்வான். பின்னர் அப்போஸ்தலர்கள் செல்வார்கள். அவர்களுக்கு பின் கோடானு கோடியான விசுவாசிகள் செல்வார்கள். இறுதியாக நாம் அந்த காலகட்டத்தில் உயிரோடு இருந்தால் அந்த வரிசையின் கடைசியில் நாம் இணைந்து கொள்வோம். திருச்சபை மக்களில் அநேகர் மரணத்தின் வாசலை கடந்து சென்று விட்டார்கள்.
சரி, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் பயமுறுத்துங்கள் என்றா கூறியிருக்கிறார்? இல்லை பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று தான் கூறியிருக்கிறார். இங்கே தேற்றுங்கள் என்று சொல்லப்படுவது அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் என்பதோடு கூட அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் இதை குறித்து பேசிக்கொள்ளுங்கள் என்று பொருள்படும். அவர் தமது ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும் பொழுது அவரோடு கூட வந்து ஆளுகை செய்யும்படியாக வருவோம். ஆனால் நடுவானில் அவரோடு எடுக்கப்பட்ட பின்னர் என்றென்றும் அவரோடையே நாம் இருப்போம். இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கும், தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு மனம் திரும்பி அவரை தங்கள் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் இயேசு மகிமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே அதை குறித்த நிச்சயத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அவர் நம்மை தனியே இந்த உலகத்தில் விட்டு போய்விடவில்லை. நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சென்றிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணி முடித்த பின்னர் அவரே நடுவானம் வரை வந்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தன்னோடு அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட மகிமையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீர்கள் என்றால் அனுதினமும் அவரோடு நடக்கும்படியாக அவருடைய கரங்களிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பூரணமாய் அர்ப்பணியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். இந்த இறுதி அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி வாழும் கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். நமது அணுகுமுறை செயல்களுக்கு நேராக நம்மை வழிநடத்தவில்லை என்றால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கை நம்மை செயல்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும். கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருப்பதனாலே நாம் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே விசுவாசிகள் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய நாள் இரவில் தொடங்கும். ஏனென்றால் கர்த்தர் அப்படித்தான் நேரத்தை கணக்கிடுகிறார். கர்த்தருடைய கணக்குப்படி ஒரு நாளானது இரவில் ஆரம்பமாகிறது. இவ்விதமாகத்தான் ஆதியாகம புத்தகத்திலேயும் கர்த்தர் ஆரம்பித்தார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என வாசிக்கிறோம். கர்த்தர் இரவில் ஆரம்பித்து வெளிச்சத்தில் முடிக்கிறார். மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அப்பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய நாளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. காலங்களும் சமயங்களும் திருச்சபையின் சொத்துக்கள் அல்ல பிரியமானவர்களே. அது இந்த உலகத்திற்குரியது, உலக பிரகாரமான மக்களுக்குரியது. முதல் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு கிறிஸ்தவரின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். காலம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை குரோனோஸ் என்பது. இந்த வார்த்தையிலிருந்து தான் குரோனாலஜி என்னும் ஆங்கில வார்த்தை வந்தது. காலங்கள் திருச்சபைக்குரியவை அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இங்கே பவுல் யாரிடத்தில் பேசுகிறார் என்பது மாறுபடுகிறது. கவனித்தீர்களா? முதல் 2 வசனங்களிலும் சகோதரரே என்று விசுவாசிகளை அழைக்கிறார், நீங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 3வது வசனத்தில் அவர்கள் தப்பிப்போவதில்லை என்று குறிப்பிடுகிறார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது, மீண்டும் கூறுகிறேன், கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவ காலத்தோடு ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்து கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி உலகத்தில் இருக்கும். இதை குறித்து வேதத்திலே பல பகுதிகள் பேசுகின்றன. உதாரணமாக ஏசாயா 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்களிலே சமுதாயத்தை நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் எப்படி உள்ளே வருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 13:9. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. இது கோபாக்கினை நாளாய் வெளிப்படுகிறது. 10ஆம் வசனம். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். யோவேலின் தீர்க்க தரிசனத்தை சற்றே கவனியுங்கள்.
யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. யோவேல் தனது 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? வாசிக்கிறேன். யோவேல் 2:2. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கும் கருத்து. சரி, 1 தெசலோனிக்கேயர் 4 கிறிஸ்து திருச்சபை எடுத்துக்கொள்வதற்கு எப்படி வருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூறப்படவில்லை. ஆனால் இதன் அடையாளமாக அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனோக்கும் எலியாவும் ஜீவனோடு இருக்கும் பொழுதே தேவனோடு இருக்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இந்த பூமியிலே இருந்து ஒரு கூட்ட மக்களை தம்மோடு கூட கர்த்தராகிய இயேசு எடுத்துக்கொள்ளுவார் என்று பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படையான கூற்று இல்லை. இது மிகவும் அற்புதமான மகிமையான ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலிருந்து அவர் பேசிய பொழுதுதான் முதல் முறையாக இந்த சத்தியம் வெளிப்பட்டது. பாருங்கள், யோவான் 14 2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். வேதாகமத்தில் இந்த இடத்தில்தான் முதலாவதாக இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் 1 தெசலோனிக்கேயர் 4 இதை சற்று விளக்கமாக எழுதியிருக்கிறார். ஆனால் 5 ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாளை குறித்து தான் பவுல் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல அவர்களுக்கு அழிவு சடுதியாய் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அக்காலத்தில் உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் இதை மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். அக்காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொய் எங்கும் எப்பொழுதும் சமாதானம், எப்பொழுதும் பாதுகாவல் என்பதாகும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். உலகம் பெரிய ஒரு அளவிலே சமாதானமான ஒரு காலத்திற்கு செல்வதை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று மகா உபத்திரவ காலம் உள்ளே வரும். இதுவரை கண்டிராத மிகப்பெரிய யுத்தத்தை உலகம் காணும். இரவில் திருடன் வருகிற விதமாய் திடீரென்று வரும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் அவருடைய வருகையிலே கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடக்க வேண்டும். அதை எப்படி மற்றவர்கள் காண முடியும்? நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்பதனாலே அதனுடைய கிரியை அதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலும் நடக்கையிலும் குடும்ப சூழலிலும் பணி செய்யும் இடத்திலும் வசிக்கும் தெருவிலும் அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். இவ்வாறு நாம் நடக்கும் பொழுது இயேசு வரப்போகிறார் என்பதை மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தைகளை கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா உபத்திரவ காலத்தை துவங்கும் முன்னதாக விசுவாசிகளை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக நீர் திட்டம் பண்ணியிருக்கும் கிருபைக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்க கிருபை செய்யும். உம்மை அறிந்திருக்கும் ஒவ்வொருவரும் மற்றவர்களைப் போல சோம்பலாக இல்லாமல் வெளிப்படையாக விசுவாசத்தின் கிரியைகளிலும் அன்பின் பிரயாசத்திலும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் பெற்ற இன்பத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளச் செய்ய நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் பேசிய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து பற்பல விதமான பணிகளினாலே உம்மை மைமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. என் குடும்பத்தில் நான் மட்டுமே கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்ற வேதனையோடு இருக்கிற
அருமையான நேயர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை கண்டுகொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிறிஸ்துவின் கிருபை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாகவும் பல முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து ஆண்டவருடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். சோர்ந்து போயிருக்கிறவர்களை இந்த வார்த்தையினாலே உற்சாகப்படுத்துங்கள், தேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவன் தங்கும் வாசஸ்தலமாக நாம் அவரிலும் அவர் நம்மிலுமாக இயேசுவோடு கூட வாழும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிவதே நித்திய ஜீவன், அவரை சேவிப்பதே மெய் சுயாதீனம். ஆகையால் இன்னும் அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய நாடுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மெய் சுயாதீனத்தை அடைய வாஞ்சிப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13.